வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் போல காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ ஃபுல்லாகவே இன்னும் பங்குனி சித்திரை வைகாசி ஃபுல்லாகவே எல்லா கோயில்கள்லேயும் திருவிழா நடக்க ஆரம்பிச்சிடும். எங்கள் ஊர்லலாம் பங்குனி மாதத்தில் ஃபஸ்ட்லேருந்தே திருவிழா ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு காலை சாப்பாடு முடித்தாச்சு. மதியத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இல்லைன்னா நூல் நூலாக வந்துடும். அந்த மாதிரி வைக்காமல் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றினோம்னா திரும்ப திரும்ப நூல் நூலாக தான் வரும். எண்ணெய் ஊற்றாமே வெறும் சட்டிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நான் அது மாதிரி வதக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போது வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். லைட்டாக ஒரு 2-3 வெந்தயம் போட்டு தாளிக்கப்போ வெந்தயம் போட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். எண்ணெயிலே பொரிய விட்டு எடுத்துட்டோம்னா அது மாதிரி தாளிச்சாச்சு. இப்போ வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி போட்டு நல்லா தக்காளியெல்லாம் சுத்தமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் வெண்டைக்காயும் கூடையே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் போட்டுருவோம். போட்டு எடுத்து கொதிக்க வச்சிடலாம். இது கொதிச்சிட்ருக்கப்பவே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். புளியெல்லாம் கடைசியில் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எந்த குழம்புக்குமே கடைசியில் இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி புளி கரைசல் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொதிச்சிட்ருக்கும் வேகட்டும்ன்ட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு போகலாம். போய் இப்போ தேங்காய் அரைச்சிருக்கேன். தேங்காய் இதோட வெங்காயம் தேங்காய் ஃபஸ்ட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் ரொம்ப ரொம்ப வலுவலுன்னு வெங்காயம் போட்டு ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. வெங்காயம் லைட்டாக தெரிஞ்சால் லேசாக தொட்டு பார்க்குறப்ப வெங்காயம் தெரிஞ்சால் தான். ஏன்னா முன்னாடி அம்மியில் அரைப்போம். அந்த வெங்காயம் நல்லா அடையாளத்துக்கு நல்லா தெரியும். இப்போ மிக்ஸி ஜாரில் போடுறதுனால வலுவலுன்னு ஆயிரும். அந்த மாதிரி அரைக்காமல் தேங்காய் வலுவலுன்னு நல்லா அரைச்சிட்டு அப்புறமா வெங்காயம் போட்டோம்னா லைட்டாக 2 சுற்று விட்டோம்னா நல்லாயிருக்கும். அம்மியில் அரைச்ச மாதிரியே இருக்கும். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காயெல்லாம் இப்போ நல்லா கொதித்து வரவும் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிடலாம். அரைச்சி ஊற்றிட்டு இறக்க போகிற டயத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம புளிக்கரைசல் ரெடியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதை மட்டும் நல்லா வடிகட்டி, ஏன்னா அது எப்படி வடிகட்டினாலும் மண் கொஞ்சோண்டு தூள் ஏதாவது இருக்கும். நல்லா 2 தடவை வடிகட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதை மாதிரி வடிகட்டி ஊற்றியாச்சு. பெரும்பாலும் புளி ஊற வைக்கிறப்போ நம்ம அரிசி கழுவுற தண்ணியில் ஊற வச்சோம்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அரிசி கழுவுற தண்ணி தான் ரசத்துக்கெல்லாம் புளி ஊற வச்சோம்னா ஃபஸ்ட்டு கழுவுற தண்ணியை கீழே ஊற்றிட்டு 2வது கழுவுற தண்ணியில் அரிசி கழுவுவோம்ல அந்த தண்ணியில் புளியெல்லாம் ஊற வச்சோம்னா குழம்புக்கும் சரி ரசத்துக்கும் சரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ புளி கரைசல் ஊற்றியாச்சு. நல்லா குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சுல்ல. இப்போ சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. மதியான சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். சாதம் வடித்த சாதம் எப்போயுமே நான் சொல்கிறது தான் வடித்து தான் சாதம் வடித்து தான் எடுத்துடுறது. குக்கரில் வைக்க மாட்டேன். இப்போ அரைக்கீரை கடையல் முட்டை ஆம்லேட்டு அப்பளம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது லீவு டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. 2வது ஸ்கூலுக்கு போயிட்டால் டைம் கிடைக்காது. வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.